அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது முக்கியமானதா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். ஏன்னா வழக்கம் போல நான் எல்லா வீடியோவுக்கும் இதத்தான் நானும் சொல்லுவேன். முக்கியமா இன்னைக்கு முக்கியமானு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. சரி அத விட்டுருவோம். இன்னைக்கு காணொளிய நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இது முதல்ல வந்து பார்வையற்றோருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான். அதற்கு பிறகு இது என்ன ஆச்சுன்னா, இத வந்து இன்னைக்கு கன்டென்ட் கிரியேட்டர்லேருந்து எல்லாருமே இதை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் டெக்ஸ்ட் டூ ஸ்பீச். உரை ஒலி மாற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு எழுத்த குடுத்துட்டா, அத ஆடியோ வடிவத்தில மாத்தி குடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு உரை ஒலி மாற்றிகள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உரை ஒலி மாற்றியோட காலங்கிறது இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமா வளர்ந்துகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். திரையில இருக்கக்கூடியத ஏதோ நிறுத்தற்குறிகளுக்கு ஏற்றவாறு முன்னாடி வந்து என்ன இருக்கோ அத அப்படியே வாசிச்சு காட்டும் ஒரு தட்டையா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது ஒரு எந்திர குரல்ல வாசிச்சுச்சு. அதுக்கப்புறம் நிறுத்தற்குறிகள இட்டோம்னா, அதுக்கு ஏற்ற மாரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோட வாசிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அதையும் தாண்டி நேட்டிவ் ஸ்பீச் அப்படின்னு ஒரு ஐட்டத்த வந்து கூகுள் வந்து களத்தில இறக்கியிருக்காங்க. இறக்கி கொஞ்ச நாள் ஆச்சு. அத நான் இன்னும் உங்களுக்கு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற இன்னைக்கு அத பத்தின ஒரு டுட்டோரியல போடலாம் அப்படின்றதுனால தான் நான் வந்திருக்கிறேன். இந்த நேட்டிவ் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னா, இயற்கை மொழி. இயற்கை மொழி மாதிரி பத்தி தொடர்ச்சியா நிறைய ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதில வந்து இயற்கை மொழி மாதிரியே இன்னைக்கு நம்மட்ட களம் இறக்கியிருக்காங்க. சாதாரண டெக்ஸ்ட் டூ ஸ்பீச்சுக்கும், இந்த நேட்டிவ் ஸ்பீச்சுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி, இந்த நேட்டிவ் ஸ்பீச்சுக்கும், டெக்ஸ்ட் டூ ஸ்பீச்சுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்க நேட்டிவ் ஸ்பீச்சில நீங்க இயற்கையா நீங்க சொல்ற மாரி சிரிச்சுக்கிட்டு பேசலாம், அழுதுகிட்டு பேசலாம், கோவத்தில பேசலாம், சந்தோஷத்தில பேசலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் அவன் சிரித்துக்கொண்டு பேசுகிறான்னு டெக்ஸ்ட் டூ ஸ்பீச்சில அடிச்சேன்னா, அவன் சிரித்துக்கொண்டு சிரித்தவாறு பேசிக் கொண்டிருந்தான் மட்டும் தான் சொல்லணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. அவன் சிரிச்சுக்கிட்டு எப்படி அந்த வார்த்தைய பேசினான் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இந்த நேட்டிவ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. கூகுள் இதை பரிசோதனை முயற்சியாக இப்போ தொடங்கியிருக்காங்க. கூகுளோட பரிசோதனை ஐட்டங்கள் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஏஐ ஸ்டூடியோ. கூகுள் போட்டுட்டு ஏஐ போட்டுட்டு ஸ்டூடியோ STUDIO. இது நம்ம ஏற்கனவே இந்த கூகுள் ஏஐ ஸ்டூடியோ பற்றி பார்த்துருக்கோம். அதில் வந்து உரை ஒலி மாற்றி, அதாவது நம்ம ஒலி உரை மாற்றி, ஏன்னா ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நீண்ட ஆடியோவை கொடுத்தோம்னா அது என்ன செய்யும், அப்படியே எழுத்தாக மாற்றி கொடுத்துரும். அதில் என்ன இருக்குதோ அதை எழுத்தாக மாற்றி கொடுத்துரும். இப்போ நம்ம அதுக்கு மாறாக டெக்ஸ்ட் டு ஸ்பீச், உரையை கொடுத்தா ஒலி வடிவத்தில் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒன்றை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 11 லேபில் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ஸை வச்சு நிறையா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நேட்டிவ் ஸ்பீச்சுங்கிறது எளிமையானது, காசு எந்த இதுவும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு உரையை வேண்டுமானாலும் நீங்கள் மாற்றிக்க முடியும். அப்படி ஒரு துல்லியமான ஒன்றா இது இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் வியந்து சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதை பயன்பாட்டை நீங்கள் பார்த்த பிறகு தெரியும். அதனால் கூகுளோட பரிசோதனையில் ஏஐ ஸ்டூடியோவில் இருக்குது. இப்போ ஏஐ ஸ்டூடியோவுக்கு வந்திருக்கிறோம். ஏஐ ஸ்டூடியோவில் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அதில் ஒன்று நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம மெதுவாக பார்க்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து நேட்டிவ் ஸ்பீச்சை பற்றின மட்டும் அறிமுகத்தை மட்டும் அதை எப்படி பயன்படுத்துறது, அது எப்படி எல்லாம் கண்டென்ட் கிரியேட்டருக்கு உதவ போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். நம்ம கூகுள் ஏஐ ஸ்டூடியோ ஹோமுக்கு வந்திருக்கிறோம். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சேட் ப்ராம்ப்ட் இங்கே வந்து நம்ம என்ன வேணாலும் அடித்து கேட்டுக்கலாம். கொஸ்டின் கேட்குற மாதிரி தான். ஓகே. இந்த கூகுள் ஏஐ ஸ்டூடியோவில் நீங்கள் ஜெமினி 2.5 ப்ரோவை கூட நீங்கள் இலவசமாக பயன்படுத்திக்க முடியும். அதனால் நீங்கள் இங்கே வந்து கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். VO3லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் இலவசமாகவே இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வரம்பு வரையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு ஹெட்டிங், செகண்ட் ஹெட்டிங் சேட் இருந்துச்சு. மூணாவது வெல்கம் டு ஏஐ ஸ்டூடியோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க. நம்மளை வரவேற்றிருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஓகே. இதில் நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கீழே வந்து புதிய வரவுகள் அப்படின்னு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வரும். வாட்ஸ் நியூ புதுசாக என்ன வந்திருக்கு. URL கான்டெக்ஸ்ட் டூல்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ நம்ம எப்பாச்சும் டுட்டோரியல் முடிஞ்சால் போடுவோம். இல்லாட்டி நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து இதைத்தான் நம்ம பார்க்க போகிறது, நேட்டிவ் ஸ்பீச் ஜென்ரேஷன். லைவ் ஆடியோ டு ஆடியோ ஒன்றும் இல்லை. நீங்கள் வினா கேட்டிங்கன்னா அதுக்கு விடை சொல்லணும். நம்ம நேரடியாக பேசிக்கிருக்கோம். ஜெமினியில் ஆடியோ லைவ் இருக்குல்ல, வீடியோ லைவ் இருக்குது. அதே மாதிரி ஆடியோ லைவும் இருக்குது. இதில் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் கணினியில் கூட இதை பயன்படுத்திக்க முடியும். நேட்டிவ் இமேஜ் ஜெனரேஷன் நீங்கள் எப்படி நேரடியாக இயற்கையாகவே நம்ம பார்க்குற முகங்கள் எல்லாமே அது அப்படியே அந்த இயற்கையில் உள்ள மாதிரியே கொண்டுட்டு வரக்கூடியதான் இந்த விஷயம். இப்போ நம்ம நேரடியாக வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா, கூகுள் நேட்டிவ் ஸ்பீச் அந்த இதுக்கு போய்க்கலாம். நேட்டிவ் ஸ்பீச் ஜெனரேஷன் அதுக்கு போய்க்கலாம்.
இதை வந்து நீங்கள் கணினிலேயே அணுகலாம் இந்த வலைதளத்தை, வாய் கொளருது. அதே மாதிரி நீங்கள் வந்து தொலைபேசியிலேயே அணுக முடியும். அதனால் கணினி இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் தொலைபேசியிலே அணுகிக்கலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தோடனே நெட்டு ஸ்பீடாக இருந்ததுனால டக்குன்னு போயிடுச்சு. நெட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு போகாது. திரும்ப இந்த இதை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? ஜெனரேட் ஸ்பீச். ஃபஸ்ட்டு ஹோம் இருக்கும். ஒரு ஹெச் கொடுத்தீங்கன்னா ஜெனரேட் ஸ்பீச் வரும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நீங்கள் ஏற்கனவே ஏதாச்சும் அடித்து வச்சுருந்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். கோடு இதை எப்படி உருவாக்குறதோ அந்த கோடை வந்து கேட்கும். கோடு இருக்கும். அந்த கோடை கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். சரி, நம்ம கிளியர் சாட் கொடுத்துடலாம். எதுவுமே இல்லை, நம்ம இனிமேல் தான் அடிக்க போகிறோம். Style instructions edit multi-line describe the style of your dialogue e.g. read outer edit button add circle add dialogue. இப்போ நீங்கள் இது எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் 1 அப்படின்னு இருக்கும். ஸ்பீக்கர் 1ன்னா இல்லை 2-3 ஸ்பீக்கரை பேச வச்சுக்கலாம். அதாவது உரையாடல் வடிவில் பேச வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டைலு எப்படி அவர் பேசணும், சந்தோஷமாக பேசணுமா, சிரிக்கணுமா, அழுகணுமா, எப்படி வேணுமானாலும் நம்ம அதை கொடுத்துக்கலாம். அந்த ஸ்டைலையும் நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து கீழே இதை நாங்கள் ஒரு ஆடு சர்க்கிள்னு ஒன்று இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா இன்னும் 4-5 ஸ்பீக்கரை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஸ்பீக்கர் மட்டும் இல்லாமல் 4-5 ஸ்பீக்கரை மூவி சீன் க்ரியேஷனில் இதில் இருக்குது. அப்போனா ஒரு நாடகத்தை கூட நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா ஸ்கிரிப்டை எழுதி அழகாக கொடுத்து இதில் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். சரி, நம்ம அதுக்கடுத்து போவோம். நீங்கள் வந்து ப்ராட்காஸ்ட்டுக்குரிய டிரான்ஸ்கிரிப்டை நீங்களே எழுதி கூகுள் நோட்டு புக் எல்லாமில் இருக்குல்ல, அதை வந்து நீங்களே காப்பி பண்ணி கொண்டாந்து இங்கே கூட போடலாம். அல்லது நீங்களே ஒன்றை எழுதி எனக்கு கூகுள் வந்து எந்நேரம் பார்த்தாலும் ஆழமாக இருக்குது பார்ப்போம், அகலமாக பார்ப்போம்னே சொல்லிக்கிட்டு இருக்கு, எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராட்காஸ்ட்டை எழுதி நீங்களே இங்கே வந்து போட்டு நீங்கள் ஒன்று உருவாக்கிக்கலாம். அடுத்து ஆடியோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும். கூகுள் ஜெமினிட்ட என்ன ஜெமினி நல்லா இருக்கேன்னு கேட்டால் அதுவும் ஓகே நான் நல்லா இருக்கேன், எனக்கு இந்தியாவோட பிரதமர் யாருன்னா அதுவும் சொல்லும்ல, அது மாதிரி இது வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு. இதை வச்சு நீங்கள் வந்து என்ன உருவாக்கிக்கலாம், அந்த குரலை உருவாக்கிக்கலாம். நீங்களும் கேட்டு டெக்ஸ்ட்டில் எழுதி இதை வந்து இங்கே கொடுத்தது பண்ணிக்கலாம். அடுத்து மூவி சீன் ஸ்கிரிப்ட்னா அதை தான் சொல்கிறேன். நாடகம் அல்லது படம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வசனங்களை எழுதிட்டு இங்கே கொடுத்துட்டிங்கன்னா ஸ்பீக்கர் 1, ஸ்பீக்கர் 2, ஸ்பீக்கர் 3, ஸ்பீக்கர் 4ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஒவ்வொரு ஸ்பீக்கரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க உங்கள்கிட்ட. ஓகே, அதை வச்சு நம்ம இதில் நீங்கள் அந்த நாடகமாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து ரன் அன்அவைலபிள்னு இருக்குது. ஏன்னா நான் எந்த ஸ்கிரிப்ட்டுமே அடிக்கலை, அதனால் அவைலபிள் ரன். இந்த ரன் செட்டிங்ஸ்லேயும் நிறையா இருக்குது. ரன் செட்டிங்ஸில் கீழே நான் வந்து டவுன் ஆராக கொடுத்துக்கிட்டே வர்றேன். பார்வையுள்ள நபர்களுக்கு எத்தனை பேருக்கு அது தெளிவாக அது ஸ்க்ரீனில் ஹைலைட் ஆகிறது தெரியுது அப்படின்னு தெரியலை. ஏன்னா நாங்கள் ஸ்வைப் பண்ணிகிட்டே வரும்போது சில நேரங்களில் அங்கனைக்கிலே கர்சர் ஸ்க்ரீன் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மொத்தமாக நான் கீழே வந்த பிறகு தான் அந்த பகுதியை இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, பார்ப்போம். ரீசெட் டிஃபால்ட்டு நம்ம எதுவுமே கொடுக்கல. இப்போ ஏற்கனவே என்ன இருக்கோ அதாக தான் இருக்குது. க்ளோஸ் ரன் செட்டிங்ஸ் பேனலில் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே வந்து இந்த இதுக்கு பயன்படுத்துகிறது வந்து ஜெமினி 2.5 ப்ரோவோட டிடிஎஸை தான் பயன்படுத்துகிறேன். ப்ளாஸோட டிடிஎஸ் இருக்குது. இது மாதிரி சில மாடல்கள் இருக்குது. நம்ம எதை பயன்படுத்துகிறோம்னா ப்ரோவோட டிடிஎஸ் தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து இப்போ மோடு என்ன டிடிஎஸை பயன்படுத்துகிறோங்கிற செலக்ட் பண்ணியாச்சு. கீழே மோடுங்கிறது சிங்கிள் ஸ்பீக்கர் மோடா. நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டாக கொடுத்துட்டிங்கன்னா அது முழுசாக ஒரே ஆள் வாசிக்கிறதா. சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ, அது மல்டி ஸ்பீக்கர் ஆடியோ. 2 பேர் பேசுகிற மாதிரியான விஷயங்கள். 2 பேர் பேசுகிறதா ஒரு ஆள் பேசுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அடுத்து மாடல் செட்டிங்ஸில் இப்போ சிங்கிளோ டபுளோ, இப்போ நான் டபுள் ஸ்பீக்கர் மீடியாவை வந்து செலக்ட் பண்ணிட்டேன்னா கீழே அதுக்குரிய செட்டிங்ஸ் இருக்குது. ஸ்பீக்கர் 1 செட்டிங்ஸ். ஸ்பீக்கர் வந்து 1 மொதல் ஆளே எப்படி பேசணும், யார், பெண்ணா ஆனா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கூகுளில் ஒரு 9-10 வாய்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்பீக்கர் 1 இதில் டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதையே நான் வச்சுக்கிறேன். அந்த ஸ்பீக்கருக்கு நீங்கள் பேர் கூட கொடுத்துக்கலாம். 1, 2ங்கிறது எனக்கு பிடிக்கல, ஏதாச்சும் கண்ணே கலைமானேங்கிற மாதிரி புதுசாக நீங்கள் பேர் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கலாம். இப்போ ஸ்பீக்கர் 1 இருக்கிற இடத்துல நீங்கள் நேம் எடிட் பண்ணிக்கலாம். நான் சொல்லிட்டேன், அந்த இடத்துல நேமை நீங்கள் மாற்றிக்கலாம். வேணும்னா மாற்றிக்கங்க, வேணும்னா அப்படியே விட்டுடலாம். அடுத்து
செஃபர் அப்படிங்கிற வாய்ஸ் தான் செலக்ட் ஆகிருக்கு. இதில் அதான் சொல்கிறேன், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய காம்போ பாக்ஸ் தான் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய வாய்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னோட மெயில் இருக்குது, சாரி ஃபீமேல் வாய்ஸ் ஃபஸ்ட்டாக இருக்குது. அடுத்து அதே ஸ்பீக்கர் 2. ஓகே, ஸ்பீக்கர் நேம் வந்து 2ல் நீங்கள் என்ன பேர் கொடுத்துக்கலாமா, அதுக்கும் பேர் கொடுத்துக்கலாம். ஓகே, அது கொடுக்குறேன்னா கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அடுத்து பக்கு அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் கீழே, எனக்கு வாசிக்க இருக்கிறார். இப்போ 2 பேர் இருக்காங்க. இப்போ இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு நான் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்க போகிறேன். ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் தான். என்னென்னா சில நேரங்களில் பெரிய ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து உருவாக்கத்துக்கு லேட் ஆகும், அல்லது உருவாக்காமலே கூட விட்டுரும். ஏன்னா இது வந்து என்னென்னா ஒரு பரிசோதனை தான். அதனால் 2-3 தடவை முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். நம்ம காசு கட்டி பயன்படுத்துகிற மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இலவசமாக நீங்கள் கொடுத்த உடனே ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். சரி, நம்ம இப்போ முதல்ல இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். செட்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஒன்று ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இப்போ அதை எடுத்துக்கிறேன். கடைசியில் கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு கணவன் சொல்கிறாரு, மனைவி கூப்பிட்றாங்க, இங்கே வா வந்து உருட்டுன்னு சொல்கிறாங்க. அது கணவன். உன் கூட 7 ஜென்மம் வாழலண்டின்னு கணவன் சொல்கிறாப்புல. நான் வந்து சப்பாத்திக்கு உருட்ட சொன்னேன் அப்படின்னு அந்த வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு உரையாடல் இங்கே நம்ம 2 பேர் பேசுகிற மாதிரி கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை நீங்கள் ஒழுங்காக எழுதணும். என்னென்னா மா போட்டு கோலன் போட்டு ஸ்பேஸ் விட்டு என்ன வாக்கியமாக எழுதணும். அதே மாதிரி கணவனுக்கு கா போட்டு கோலன் போட்டு என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு மா போட்டுட்டு ஃபஸ்ட்டு மனைவி, அடுத்து 2வது கணவன் போட்டுட்டு கீழே கா மட்டும் போட்டிங்கன்னா அதால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் என்ன செஞ்சுக்கோங்கன்னா தொடக்கத்துலேருந்தே என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் இறுதி வரையும் கொடுக்கணும். ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போகிறீங்கன்னா அது தெளிவாக இருக்கணும். ஏஐயை பொறுத்தளவில் ப்ராம்ப்ட்டுங்கிறது தெளிவாக இருக்கணும். அதில் எந்த இடைச்சர்கள் அது மாதிரி அதுக்கு புரியாத மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே ஃப்ளாட்டாக வாசிட்டு போயிடும். இப்போ நம்ம 2ஐயும் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதை காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதை காப்பி பண்ணி கொண்டுட்டு போய் ஸ்பீக்கர் 1 அப்படின்ற இடத்துல நான் எடிட் பண்ணுறேன். இதை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த இடத்துக்கு அப்புறம் இப்போ நான் எந்த ஸ்டைலும் கொடுக்கல, இதில் என்ன இருக்கோ அப்படியே நம்ம வைக்க போகிறேன். இப்போ இது என்னென்னா 2 பேர் பேசுகிற மாதிரி ஒரு இப்போ நம்ம டபுள் ஸ்பீக்கர் ஆடியோவில் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ ரன் பட்டன் கொடுக்குறேன். ரன் ஆன பிறகு அதுவே வாசிக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் அது இணைய வேகத்தை பொறுத்தது. அந்த நேரத்தில் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா உடனே வாசிச்சிடும். இங்கே வா வந்து உருட்டு, உன் கூட 7 ஜென்மம் வாழணும்டி, நான் சப்பாத்திக்கு உருட்ட சொன்னேன். ஓகே, இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆள் வாசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது மாதிரி சில நேரங்களில் காலை வாரி விட்டுரும். சரி, திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், ஓகே மல்டி ஸ்பீக்கர் ஆடியோவில் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு திரும்ப நம்ம கிரியேட் பண்ணி பார்ப்போம். இந்த ஆடியோ கரெக்டாக வந்திருப்பா. ஏழுமலையானே மொட்டை போடுறேன் உனக்கு. ஏன்னா இது பரிசோதனை முயற்சி அப்படிங்கிறதுனால என்ன செய்யணும்னா சில நேரங்களில் வித்தியாசமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 தடவை 3 இங்கே வா வந்து உருட்டு, உன் கூட 7 ஜென்மம் வாழணும்டி, நான் சப்பாத்திக்கு உருட்டு சொன்னேன். பார்த்தீங்களா, எதை தான் சொல்கிறேன், டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுக்கும் இது இந்த நேச்சராக பேசக்கூடிய இதுக்கும் உரைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ஒரு ஏற்ற இறக்கத்தோடு வாசிக்கிறாங்க. நேட்டிவ் ஸ்பீச்சுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஃபஸ்ட்டு தடவை ஜெனரேட் பண்ணும்போது 1 வந்துச்சு. இப்போ 2வது தடவை கரெக்டாக நான் கிளிக் பண்ணி கொடுத்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதில் இதை வந்து நம்ம எப்படி சிரிக்க வைக்கிறது, அழ வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் கமாண்டு கொடுக்கணும். கரெக்டாக ஆங்கிலத்தில் கமாண்டு கொடுத்தா தான் அது என்ன செய்யுதுன்னா புரிஞ்சுக்குது. தமிழில் கமாண்டு கொடுத்தா புரிஞ்சுக்காது. அப்போ ஆங்கிலத்தில் கமாண்டு கொடுக்க நீங்கள் என்ன செய்யணும்னா ஓப்பன் ப்ராக்கெட், அப்புறம் சிரிக்கிறாங்களா அழுகுறாங்களாங்கிறத கொடுத்து கிரேயிங், ஸ்மைலிங், லாப்பிங் இப்படிங்கிற ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு அடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விடணும். 2 ஸ்பேஸ் விட்டாலும் என்ன செய்யணும்னா அது தட்டையாக எடுத்துக்கும். அதனால் ஒரு ஸ்பேஸ் விடணும். எந்த இடத்துல அப்படின்னா இப்போ நான் என்னோடய மனைவி அந்த கேரக்டரில் பேசுகிற 3வது வரியில் அவங்க சிரிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் நான் என்ன செய்கிறேன்னா அந்த இடத்துல கொண்டுட்டு போய் நான் டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன்.
அன்ஸ்டாப்பபிள் லாஃப்டர் அப்படிங்கிற இது கமாண்ட் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ காப்பி பண்ணுறேன். ஓகே, இதை நான் இப்போ காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணி உங்க கூட 7 சப்பாத்திக்கு உருட்ட சொன்னேன் அப்படிங்கிற இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பேஸ்ட் பண்ணுறேன். அப்போயில் அது எப்படி இது வருதுன்னு பார்ப்போம். Button visit main landmark speaker on speaker urta chonnin Tamil mer na Tamil mer cola space na. ஓகே, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். Right bracket na right na idivili. இப்போ ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக விட்டாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். left space. ஓகே, கொடுத்துட்டு திரும்ப ரன் கொடுக்குறேன். Tamil out through order menu out of blue clickable heading button reset default button run. ஓகே, ரன் கொடுக்குறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதான் சொல்கிறேன், ஒரு ஸ்கிரிப்டுங்கிறது நீங்கள் கரெக்டாக இருக்கணும். இதை பொறுத்து இங்கே வா, வந்து உருட்டு. உன் கூட 7 ஜென்மம் வாழணும்டி. நான் சப்பாத்திக்கு உருட்ட சொன்னேன். பார்த்தீங்களா, சிரிப்பு வந்துருச்சா? சிரிச்சுக்கிட்டே நான் சப்பாத்திக்கு உருட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி அழுகையை கொடுக்கலாம், உற்சாகமான டோன் கொடுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் இடையில ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்கலாம். ஒரு சரி அழுகை டோனை இதிலே கொடுத்து பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். Unstoppable laughter and blank ma inge ma la unstoppable cry அன்ஸ்டாப்பபிள் கிரையிங் கொடுத்து பார்ப்போம். ஓகே, இடப்பாரு. ஓகே, கரெக்டாக இருக்குது கொடுத்தது. பார்ப்போம். Chat Google AI button visit main landmark speaker on speak in Mamaganum Tamil mer Tamiko space Tamil e. ஓகே, இந்த இடத்துல கொடுக்குறேன். Right bracket e right Tamil e right Tamil idivili. ஓகே, இதை கொடுத்துட்டு நான் இப்போ கிரையிங் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம். out looping audio volume up men out clicker button reset default heading button run. ஓகே, திரும்ப கொடுத்துருக்கேன். எப்படி ரன் ஆகுது, எப்படி அழுகையெல்லாம் வருதான்னு பார்ப்போம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ப்ராசஸிங்கெலாம் எந்த இண்டிகேஷனும் நமக்கு வராது. பிளைண்டுக்கு பொறுத்தளவில் கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாச்சும் வருதா அப்படின்னு தெரியல. இப்போ சில நேரங்களில் அது இங்கே வா, வந்து உருட்டு. உன் கூட 7 ஜென்மம் வாழணும்டி. நான் சப்பாத்திக்கு உருட்ட சொன்னேன். இப்போ சில நேரங்களில் இது வராமலும் போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இது மாதிரி நீங்கள் 2-3 தடவை கூட க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, Tamil mer cola space left right US cry right cry space C E T L B A B B C B O T S N U. ஓகே, left right C R Y Mandu Tamil ka unkuda everu Jin Tamil mer unstoppable Tamil cola space left bracket. ஓகே, சரி. இப்போ அழுகிறத மட்டும் கூட பார்க்குறேன். style இப்போ சிரிக்கிறது கூட போயிடுச்சு. அதான் இது ஒரு பரிசோதனை முயற்சி அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னுமே கொஞ்சம் நல்லா வந்த பிறகு அது தெளிவாக வரும். சரி, இன்னொரு வாட்டி கொடுத்து பார்க்குறேன். அழுகிறது ஏதாச்சும் வருதான்னு பார்ப்போம். இது மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னா, இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது. நான் அதையும் சொல்லிட்டு போயிடுறேன் கடைசியில். உங்களுக்கு எப்படியெல்லாம். இங்கே வா, வந்து உருட்டு. உன் கூட 7 ஜென்மம் வாழணுடி. நான் சப்பாத்திக்கு உருட்ட சொன்னேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த இதில் கரெக்டாக அன்லாபபிள் அது இடைவிடாமல் சிரிக்கிறது இதில் கரெக்டாக வந்துருச்சு. முதல்ல ஒரு சின்ன சிரிப்போடு போயிடுச்சு. இதில் கடைசியில் நல்லா சிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த அழுகிறது வந்து அழுகையா. சரி விடுங்க, அந்த இடத்துல கிரேயிங் டோனுன்னு போட்டுக்கிட்டா ஒரு வேளை அழுகிறது வரும்னு நினைக்கிறேன். நம்ம அது மாதிரி ஸ்கிரிப்டை கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த பரிசோதனையை பார்த்துருப்பீங்க. சில நேரங்களில் 2 ஸ்பீக்கர் வரல, எனக்கு ஒரே ஸ்பீக்கராக தான் வருது அப்படின்னா என்ன செய்யலாம்னா, ஆட் சர்க்கிள் அப்படின்னு கொடுத்து அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா ஸ்பீக்கர் நம்பர் 1ன்னு திரும்ப ஒரு பாக்ஸ் எடிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல ஸ்பீக்கர் 1 என்ன பேசுகிறாங்களோ அந்த ஸ்கிரிப்டை மட்டும் காப்பி பண்ணுங்கள். அதை மட்டும் போடுங்க. இப்போ வணக்கம் அப்படின்னா வணக்கங்கிறது ஒரு மொதல் ஸ்பீக்கர் சொல்கிறாருன்னா அந்த இடத்துல வணக்கங்கிறத மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அடுத்தது இன்னொரு தடவை ஆட் சர்க்கிளில் கொடுத்தீங்கன்னா ஸ்பீக்கர் 2 அப்படின்னு அந்த இடத்துல வருவாப்பில். அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம்னா வணக்கம் அல்லது உங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி மாற்றி 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 டோட்டலாக ஒவ்வொரு தடவையும் அந்த ஆட் சர்க்கிளை கிளிக் பண்ணி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் அந்த அதே அந்த ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அதை மொத்தமாக கொடுத்து ரன் கொடுத்தீங்கனாலும் அப்படியும் செய்யலாம். இல்லாட்டி நம்ம என்ன செய்யலாம்னா சிங்கிள் ஸ்கிரிப்டை ஒழுங்காக தெளிவாக எழுதிட்டோம்னா ஃபஸ்ட்டு தடவை ரன் ஆகலாட்டியும் பரவாயில்ல, 2வது தடவை ரன் ஆகும்.
எனக்கு இதில் எல்லாம் பிரச்சனை இருக்குன்னா ஒன்றும் இல்லை, ChatGPTக்கு போங்க, போய் ஒரு ஸ்கிரிப்டை எழுதுங்க, 2 பேர் உரையாடுற மாதிரி எழுதிட்டு இதை வந்து நேட்டிவ் ஸ்பீச்சுக்கு கூகுள் நேட்டிவ் ஸ்பீச்சுக்கு புரிகிற மாதிரி எனக்கு என்ன உணர்ச்சிகளை எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கொடுன்னா அழகாக எழுதி கொடுக்கும். ஒன்றும் இல்லை, அதில் கரெக்டாக ஸ்கிரிப்டை மட்டும் கொண்டாந்து பேஸ்ட் பண்ணி இது பண்ணலாம். அதுக்கு வந்து காசெல்லாம் கிடையாது. ChatGPTல வந்து இது மாதிரி எழுத்து வடிவத்துக்கெல்லாம் பெருசாக எதுவும் காசு கிடையாது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். நான் நேற்று வந்து ஃபஸ்ட்டு இந்த நேட்டிவ் ஸ்பீச்சுக்குரிய டயலாக் எப்படியெல்லாம் உருவாக்குறது அல்லது எப்படி உணர்ச்சிகளை கொடுக்குறது அப்படிங்கிறத நான் ChatGPT கேட்டு தான் நான் என்ன செஞ்சேன்னா இது மாதிரி க்ரையிங் டோன், லாப்பிங் டோன், இது மாதிரி உற்சாகமான டோன் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை நான் கொடுத்துருந்தேன். அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்கிரிப்டை வச்சு தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நீங்கள் மிகப்பெரிய ஸ்கிரிப்டை கூட இதில் கொடுத்து பண்ணலாம். கொஞ்சம் நேரம் ஆகும். எல்லாமே இலவசம் தான். இந்த இது வந்து பரிசோதனை முயற்சி அப்படிங்கிறனால இலவசம் தான். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இதை பயன்படுத்தி பார்க்க முடியும். பெரிய பெரிய ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்து நீங்கள் இனிமேல் கலக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அத்தனை துல்லியமாக ஆடியோ புத்தகங்களை கூட 2-3 பேர் பேசுகிற மாதிரியான ஆடியோ புத்தகங்கள், கதைகள் எல்லாத்தையும் நீங்கள் இதிலே உருவாக்கலாம். இப்படியெல்லாம் நீங்கள் உருவாக்கி அப்லோட் பண்ணி விட்டுருவீங்க யூடியூப்பில். அப்படிங்கிறதுனால தான் ஏஐ வீடியோக்கெல்லாம் கூகுள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா தடை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவங்களோட VO3 இருக்கட்டும், இது மாதிரியான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் என்ன ஆகுதுன்னா ஒரு புதிய பாய்ச்சலை நிகழ்த்துது. 11 லேப்லாம் நீ காசு கேட்க தொடங்கிட்டாங்க, நிறையா காசு. இப்போ இந்த இதை பொறுத்தவரை கூகுளை பொறுத்தவரை அத்தகைய இதெல்லாம் இல்லை. நான் கடைசியாக வந்து 2 நாளைக்கு முன்னாடி சரவணமணியன் சார் வந்து தொடுகை அப்படிங்கிற ஒரு மின்னிதழில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் உரையாடலாக. என்னென்னா பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு GO20 மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது தமிழக அரசால் 2023. என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு பின்னடைவு காலி பணியிடங்கள், அதாவது இப்போ 10 லட்சம் ஊழியர்கள் இருக்காங்கன்னா அவங்களும் அதில் வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் மட்டும் 1% அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேராவது இருக்கணும். கரெக்டாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன் சதவீதம். அப்போ அதுக்காக சரியான அவங்களுக்கான இடஒதுக்கீட்டெல்லாம் தரணுங்கிறக்காண்டி ஒரு அரசாணையை தமிழக அரசே வெளியிட்டுட்டு அதே அரசே என்ன செய்யலைன்னா அதை கண்டுக்கலை. 2 வருஷம் ஆச்சு அரசாணை வெளியிட்டு 2 வருஷம் ஆச்சு. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசிட்டு அரசாணையாக வெளியிட்டு 2 வருஷம் ஆச்சு. ஆனால் அது வரல. அதாவது அது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே ஒரு உரையாடலை சரவணமணிகண்டன் சார் வந்து தொடுகை மின்னிதழில் வெளியிட்டிருந்தார். அதில் உள்ள சில பகுதிகளை மட்டும் ஒரு தொடக்கத்தில் ஒரு பக்கம் ஒரு 1000 கேரக்டர் வரை மட்டும் கொடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு உற்சாகமான டோனில் கொடுத்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி மட்டும் காமிக்கிறேன். அதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம அந்த ஆடியோவை நம்ம தேடி கண்டுபிடிப்போம். Home File Explorer. Document download. ஓகே, எடுத்துட்டேன். Download checked on your சேதுபாண்டி சார், பிறந்த நாள்னு கூட்டிக்கிட்டு வந்தீங்க. இங்க வந்து பார்த்தா எல்லாருமே கடுப்பா இருக்காங்க. கேக் வெட்டலையான கேட்க சும்மா செம்ம சைலண்டா இருக்காங்க. இவ்ளோ கம்முன்னு யாருக்கு தான் பிறந்த நாள் சார்? எதிரிக்காவே இருந்தாலும் இந்த நாள்ல அவரை வாழ்த்தி நட்பை புதுப்பிச்சுக்கலாமே. சரிதான் சார், வாழ்த்திடுவோம். GO20 உனக்கு பிறந்த நாள். GO20 உனக்கு பிறந்த நாள். GO20 நீ எப்படி இருக்க? பிறந்ததுல இருந்து தூங்கிட்டு இருக்கியே. ஓ, அரசாணை 20 தான் சொல்றீங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு சார்? வெளியாகி 2 வருஷம் ஆச்சு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2023 ஏப்ரல் 17 அன்னைக்கு சட்டமன்றத்துல சொன்னாரு. என்ன சொன்னாரு? பணியில மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீட்டு உரிமை கணக்கு பண்ணி அவர்களுக்கு பணி நியமனம் தரணும்னு சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்ல, அதே வருஷம் ஜூலை 24 அன்னைக்கு GO20 வெளிப்புன்னு அரசு அறிவிச்சது. ஜீவோ படிச்சதும் எங்களுக்கெல்லாம் தலகால புரியல. செம்ம ஜீவோன்னு கொண்டாடிட்டோம்ல. அப்படி என்ன இருக்கு சார் அதுல? ஓகே, இது முறையை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருந்தோம். அதை உங்களுக்கு பார்த்தேன். நீங்கள் எப்படி அது உற்சாகமாக வாசிக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த நேட்டிவ் ஸ்பீச்சை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்துங்க. இலவசமாக இருக்குது. இலவசமாக இருக்கும்போதே உங்களோட ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்து களத்தில் குதித்து புதிய புதிய படைப்பாக்கங்களை நீங்கள் வெளியிடுங்க. நல்ல ப்ராம்ப்ட் எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் உங்களுக்காக இருக்குது. அடுத்த ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். புதிய கண்டுபிடிப்புகளை நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். நல்ல ஐட்டங்கள் வந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம பார்வையற்றவன் யூடியூப் சேனலில் உங்களுக்கு காணொலியாக வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. Desktop WinCam Erimat Save Pay File Rec Stop